Okay, hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி சாப்டர் 2ல இன்ட்ரடக்ஷன் 2 பார்ட் போட்டேன். எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2 போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குரிய இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போ 2.2 என்னென்னா கம்பைன் ஷேப்ஸ். ஓகேவா? அது தனித்தனியாக நீங்கள் ஷேப்ஸு, ஃப்ளாட் ஷேப்ஸு, சாலிட் ஷேப்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில். இப்போ ஒரே பிக்சரில் ரெண்டு ஷேப் எப்படி இருக்கும் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிக்சர்ஸ்லேயே பாருங்கள், அதாவது ஸ்கொயரு ட்ரையாங்கிள் அப்படி என்ன இருக்குது ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஓகேவா, அது பேர் ரெண்டு ஷேப் வந்து கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்தா அதுக்கு பேர் கம்பைன் ஷேப். இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு பெரிமீட்டருக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஏரியா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதுக்காக அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும், ஆல் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போனா ஒரு சைடு 4 மட்டும் கொடுத்துருந்தா எல்லா சைடும் 4ஆக தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன, இங்கே ஸ்கொயருக்கு 4 சைட்ஸுமே என்ன கொடுத்துருக்காங்க 4 மீட்டர் தான், ஏன்னா 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். மேலே ட்ரையாங்கிள் பாருங்களேன். இப்போ ட்ரையாங்கிளுக்கு வந்து எப்படி இருக்கும், 3 சைட்ஸ் இருக்குமா, 3 சைட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு கம்பைன் ஷேப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இது இந்த கம்பைன் ஷேப் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா, பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன் ஷேப்னா கொடுத்துருக்க எல்லா ஷேப்ஸோட பெரிமீட்டராக என்னது அந்த அவுட்லைன் இருக்குல்ல, அந்த சைட்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இப்போ ரெண்டு ஷேப்போட எல்லா சைட்ஸுமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஸ்கொயருக்கு என்ன இருக்குது 4 இருக்கா, ஸோ 4 நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 4 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 4. நெக்ஸ்ட் இங்கே ரெண்டில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க 7 + 8. இப்போ பெரிமீட்டர்னா கொடுத்துருக்கீங்க அவுட்லைனில் இருக்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அதேமாதிரி இதுவும் ஒரு மெஷர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி இந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்கொயருக்கும் வரும், அங்கே ட்ரையாங்கிளுக்கும் வரும். அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பெரிமீட்டர் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸ்கொயருக்கு 4 யூனிட்மே எழுதிட்டோம், ட்ரையாங்கிளுக்கு இந்த 7 8 எழுதிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன் ஷேப் கிடச்சிரும். ஆட் பண்ணுங்கள். 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16, 16 + 7 23, 23 + 8 31 மீட்டர். இப்போ கம்பைன் ஷேப்ஸோட பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் இங்கே அவுட்லைன் இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் உள்ளே இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதை பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன் ஷேப். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் கம்பைன் ஷேப் அப்படின்னு என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. தனியாக ஸ்கொயர் தனியாக என்ன பண்ணணும் ஏரியா கண்டுபிடிக்கணும், ட்ரையாங்கிளுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஏரியாவும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏரியா ஆஃப் கம்பைன் ஷேப். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா a², a × a. இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன ஆஃப் BH. ஓகேவா? அதாவது கீழே இருக்கிறது பேஸு, மேலே இருக்கிறது ஹைட், இல்லைன்னா என்ன சொல்லுவோம், இது வந்து பேஸ், இது ஹைட்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியாவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும் a². நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் BH. ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ஏரியா ஆஃப் த கம்பைன் ஷேப் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஏங்கிறது என்னது ஸ்கொயருக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவல், ஏங்கிறது 4. அப்போ நான் a² 4 × 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆஃப், இல்லை பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இது பேஸ் ட்ரையாங்கல்ல 4, ஹைட் என்னது 8. ஓகே, இது நமக்கு மல்டிபிள் பண்ணணும். இப்போ என்னது 4 4s are 16, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஆஃப் இன்ட்டு 4 3s மல்டிபிள் பண்ணிக்கோங்க 32. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிடல, இது 1 டைம் வரும், இது 16 டைம் வரும். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க 16 + 16, டோட்டலாக நம்மளுக்கு 32 கிடைக்குது. என்ன கேட்டிருக்காங்க ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா என்ன பண்ணணும் ஸ்கொயர் யூனிட் எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க மீட்டரில், ஸோ மீட்டர். ஓகேவா? அதனால் கம்பைன் ஷேப்னா என்னென்னா ரெண்டு ஷேப் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பெரிமீட்டர்னால் என்னது
வெளியே இருக்கிற அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் எல்லாத்தையும் சைட்ஸ் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணும் ஆட் பண்ணிவிட்டு பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன் ஷேப் கிடைக்கும். இது ஏரியா கேட்டாங்கன்னா ஒவ்வொரு ஷேப்போட தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏரியா ஆஃப் கம்பைன் ஷேப் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாலிகன். பாலிகன்னா என்னென்னா ஒரு க்ளோஸ்டு பிளைன் ஃபிகர், இது மாதிரி க்ளோஸாக இருக்கும் ஒரு ஃபிகர். A closed plane figure formed by 3 or more sides is called. ஒரு closed figure-ஆக இருக்கும். அது எப்படி இருக்குமா? 3 or more sides இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பாலிகன். இப்போ டெஃபினிஷன் கூட அவங்க கேட்கலாம். A closed plane figure formed by 3 or more side is called dash அப்படின்னு கேட்டு என்ன ரைட் பண்ணணும்? பாலிகன். ஒரு closed figure-ஆக இருக்கும். இந்த ஃபிகருக்கு 3 sides இருக்கும், அப்படி இல்லைன்னா 4 sides இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பாலிகன். இந்த பாலிகனே நிறைய டைப்ஸ் ஆஃப் பாலிகன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் தெரியாது. 3 சைட்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ட்ரையாங்கிள். கண்டிப்பாக இந்த சைட்ஸ் கொடுத்து என்ன டைப் ஆஃப் பாலிகன் கூட கேட்கலாம். ஓகேவா? 3 சைட்ஸ் கொடுத்துருந்தா அது ட்ரையாங்கிள். 4 சைட்ஸ் இருந்தால் அது குவாட்ரிலேட்ரல். ஓகேவா? 3 சைட்ஸ் இருந்தால் ட்ரையாங்கிள், 4 சைட்ஸ் இருந்தால் குவாட்ரிலேட்ரல், 5 சைட்ஸ் இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? பென்டகன். 6 சைட்ஸ் இருந்தால் ஹெக்ஸகன், 7 சைட்ஸ் இருந்தால் ஹெப்டகன், 8 சைட்ஸ் இருந்தால் ஆக்டகன். இது 9 சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நானகன், 10 சைட்ஸ்னா டெக்ககன். ஓகேவா? இப்போ அதாவது சைட்ஸ் கொடுத்தது என்ன டைப் ஆஃப் பாலிகன் கூட கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? ஸ்பெல்லிங் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் படித்தாதான் கரெக்டான ஸ்பெல்லிங் எழுத முடியும். அதாவது 3 சைட்ஸ் இந்த ட்ரையாங்கிள், 4 சைட்ஸ்க்கு குவாட்ரிலேட்ரல், 5 சைட்ஸ் பென்டகன், 6 சைட்ஸ் ஹெக்ஸகன், 7 சைட்ஸ் இந்த ஹெப்டகன், 8 சைட்ஸ் இந்த ஆக்டகன், 9 சைட்ஸ் இந்த நானகன், 10 சைட்ஸ் இந்த டெக்ககன். ஓகே, இது வந்து டைப்ஸ் ஆஃப் பாலிகன்ஸ். சைட்ஸை வச்சு நம்ம நேம் சொல்கிறோம். ஓகே, இந்த பாலிகன்ஸ்லேயே அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிற பாலிகன்ஸ்க்கெலாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரெகுலர் பாலிகன் சொல்லுவோம். அதாவது எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பாலிகனுக்கு ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கொயர். ஸ்கொயருக்கு வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னாவே 3 சைட்ஸ் இருக்கும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அது 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் இது ரெகுலர் பாலிகன். இப்போ ட்ரையாங்கிள் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். ஓகேவா? அது மாதிரி ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. அது 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போனா ஆல் சைட்ஸு ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் ரெகுலர் பாலிகன். நெக்ஸ்ட் பாருங்கள். அது இது ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஈக்குவல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். சைட்ஸ் ஈக்குவலாக இருக்காது, ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்காது, அதுக்கு பேர் வந்து இர்ரெகுலர் பாலிகன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ரெகுலர் பாலிகன். ஓகேவா? மற்றபடி ஆப்போசிட் சைட்ஸ் அந்த மாதிரிலாம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து இர்ரெகுலர் பாலிகன். அதாவது ஈக்குவல் சைட்ஸும் இருக்காது, ஈக்குவல் ஆங்கிள்ஸும் இருக்காதெல்லாம் இர்ரெகுலர் பாலிகன்ஸ். அவ்வளோதான். அதாவது இதில் என்ன நம்ம பார்த்தோன்னா கம்பைன் ஷேப்ஸ்னால் என்ன, அது பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், கம்பைன் ஷேப்க்கு ஏரியா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம பார்த்தோம். இப்போ பாலிகன்னா என்ன, அது டைப்ஸ் ஆஃப் பாலிகன்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த பாலிகன்ஸ்லேயே இர்ரெகுலர் பாலிகன் என்ன, ரெகுலர் பாலிகன்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி 6th 7thலேயே நீங்கள் நிறைய ஷேப்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கும் ஏரியா என்ன, பெரிமீட்டர் என்னன்னு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸ்கொயரு ரெக்டாங்கிள் தான் அது அதிகமாக படிச்சிருப்பீங்க, மற்ற ஷேப்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் அந்த ஷேப்ஸவே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரப்போகிறேன். என்னென்ன ஷேப்ஸு எப்படி இருக்கோ அதுக்கு எப்படி ஏரியா எப்படி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா மெமரி பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அது பார்க்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ நான் ஷேப்ஸ் ஒரு சில ஷேப்ஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன ஷேப்பு, அதுக்கு எப்படி ஏரியா, என்ன ஃபார்முலா, பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலான்னு வந்து ஈஸியாக புக்கில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரதுக்காக அப்படி ஒரு 2 ஷேப் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வர மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஸ்கொயருங்கிறது எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணுமே என்ன பண்ணும்? A × A.
கொடுத்துருக்க சைடை இன்னொரு சைடை அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணிடுறோம், நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஏரியா கிடச்சிரும். இப்போ நான் சைடு ஸ்கொயர் நான் 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஸ்கொயர். அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்ட்டு ஏ தான் ஃபார்முலா, அதாவது ஏ ஸ்கொயர். அதாவது சைடு வந்து 3ன்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன பண்ணலாம்? 3 இன்ட்டு 3 9 ரைட் பண்ணலாம். இந்த ஏரியாவில் ஸ்கொயர் யூனிட்டில் ரைட் பண்ணணும். இதுக்கு பெரிமீட்டர் என்ன பண்ணணும்? 4 சைட்ஸ் இருக்குல்ல, சைட்ஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் 4 சைட்ஸ் இருக்கா, 4 சைட்ஸுமே என்ன பண்ணும்? ஆட் பண்ணிட்டோம்னா பெரிமீட்டர் கிடச்சிரும். பட் ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா ஏ ஸ்கொயர். பெரிமீட்டருக்கு வந்து 4 இன்ட்டு சைடு, 4 இன்ட்டு சைடு வந்து உங்களுக்கு 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை 3 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா பெரிமீட்டர் கிடச்சிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து ரோம்பஸ். இந்த ஸ்கொயரவே அப்படி கொஞ்சம் கிராஸாக அப்படி போட்டோன்னா அது என்னது? ரோம்பஸ். ஸ்கொயர் தான், ஸ்கொயர் 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி ரோம்பஸும் 4 சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ட்ரா பண்ணணும். இது அப்படியே இது என்னது? ஸ்லாண்டிங்காக கிராஸாக ட்ரா பண்ணோம்னா இதுக்கு பேர் ரோம்பஸ். ஓகேவா? ரோம்பஸ்க்கு வந்து 2 டயகனல் இருக்கும். இங்கேயுமே எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்கொயர் அப்படியே கொஞ்சம் சாய்வாக அது ஸ்லாண்டிங்காக வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் ரோம்பஸ். இது 2 டயகனல் இருக்கும், D1 D2. இதுக்கும் எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா ஆஃப் கொடுத்துட்டு இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணிடணும். ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. இது பெரிமீட்டர் என்ன பண்ணணும்? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஒரு சைடு இங்கே 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை 4ஆல் எப்படி ஸ்கொயருக்கு மல்டிபிள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ரோம்பஸ்க்கும் மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஷேப் தான். ஸ்கொயரை ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ணால் இது உங்களுக்கு ரோம்பஸ் கிடைக்கும். இது எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். இங்கே ரோம்பஸில் வந்து நம்ம டயகனலை மல்டிபிள் பண்ணுவோம், இங்கே சைடை மல்டிபிள் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸ்கொயரு ரோம்பஸ் ரெண்டுமே ஈக்குவல் ஷேப்பு தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ லென்த் இங்கே 3 சென்டிமீட்டர்னா இங்கே லென்த்து 3 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இங்கே பிரெத் வந்து 2 மீட்டர்னா இங்கே ஆப்போசிட்லேயும் 2ஆக தான் இருக்கும். ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டா ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ பெரிமீட்டருக்கு அப்புறம் இங்கே 2 லென்த் இருக்கா, ஆப்போசிட் 2 பிரெத் இருக்கா. இப்போ லென்த்து பிரெத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? பெரிமீட்டர் கிடச்சிரும். அப்புறம் பெரிமீட்டருக்கு ஏரியா ஃபார்முலா L இன்ட்டு B. இது பெரிமீட்டர் ஃபார்முலா 2 இன்ட்டு L + B. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ரெக்டாங்கிளை அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ணோம்னா அது பேரலலோகிராம். ஓகேவா? எப்படி ஸ்கொயரை ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ணால் ரோம்பஸோ அதே மாதிரி ரெக்டாங்கிளை ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ணால் அது பேரலலோகிராம். ஓகேவா? இதுலேயும் வந்து 2 சைடு இருக்கும், A அண்ட் B இருக்கும். ஒரு ஹைட் கொடுத்துருப்பாங்க. சரி, இது ஃபார்முலா வந்து B இன்ட்டு H. ஏரியா கேட்டாங்கன்னா பேரலோகிராமுக்கு பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். இதை பெரிமீட்டர் கேட்டால் என்ன பண்ணணும்? அதே மாதிரி 2 சைடை ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எப்படி 2 இன்ட்டு L + B போட்டோமா, இங்கே என்ன வரும்? 2 இன்ட்டு A + B. அவ்வளோதான். இப்படி 2 ஷேப்பை கம்பைன் பண்ணி படிங்க. ஸ்கொயருக்கு ரோம்பஸ்க்கும் ரெக்டாங்கிள் பேரலலோகிராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னா ட்ரெப்பேசியம் பாருங்களே, எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுலேயுமே 2 சைடு இருக்கும், ஒரு ஹைட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ ட்ரெப்பேசியத்துக்கு எதுவும் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஆஃப் நெக்ஸ்ட்டு ஹைட் இன்ட்டு இந்த சைடை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆஃப் H இன்ட்டு A + B. இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சம் ஆஃப் ஆல் த 4 சைட்ஸ். இங்கே 4 சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரெப்பேசியம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு குவாடிலேட்ரல்னால் அதே மாதிரி தான் 4 சைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே 2 ஹைட் இருக்குது, ஒரே ஒரு டயகனல் இருக்கும். இதுக்கு ஏரியா என்ன ஃபார்முலானா இங்கே வந்து ஆஃப் H இன்ட்டு சொல்கிறீங்களா, இங்கே என்ன வரும்? ஹச்சுக்கு பதில் ஒரே ஒரு டயகனல் ஆஃப் D இன்ட்டு இங்கே 2 ஹைட் இருக்குது. ஸோ H1 + H2 ரெண்டுக்கு சேமாக தான் இருக்குது. ஆஃப் இங்கே ஹச்சுக்கு பதில் இங்கே D வரும், இங்கே A + Bக்கு பதில் H1 + H2 வரும். இங்கே எப்படி பெரிமீட்டருக்கு சம் ஆஃப் ஆல் த 4 சைட்ஸோ அதே மாதிரி இங்கே சம் ஆஃப் ஆல் த 4 சைட்ஸ். பெரிமீட்டரை கொடுத்துருக்க 4 சைட்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரையாங்கிளும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கு எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து இது பேஸு, இது ஹைட்டு. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு BH. இது வந்து ஏரியா ஃபார்முலா.
இதே இது பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா இங்கே கொடுத்துருக்க 3 சைட்ஸுமே என்ன பண்ணணும், சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ். இது வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர். நெக்ஸ்ட்டு இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும், ஒரே ஒரு ஹைட் மட்டும் இருக்கும். 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். √3/4 × a². ஓகேவா? அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னா, சைடு கொடுத்துருந்தாங்கன்னா எல்லா சைடு ஈக்குவலாக இருக்குமா, இப்போ √3/4 × சைடு 3னா இன்ட்டு 3, ஏக்கு பதிலாக 3 போட்டு 3² அப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். இது பெரிமீட்டருக்கு வந்து சைடு கொடுத்துருப்பாங்க, அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து பேசிக் ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்முலாவை மெமரி பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் அந்த 2.2 ஃபுல்லாக கம்பைன் ஷேப் வச்சு என்ன பண்ணணும், ஏரியா பெரிமீட்டர்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த மெஷர்மெண்ட் ஃபுல்லாக என்ன ஆட் பண்ணிடலாம், அது ஈஸி. ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு ஷேப்போட அந்த ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? அப்போ அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளும் கீழே ஸ்கொயரும் ரெண்டு ஜாயின் பண்ணி கம்பைன் ஷேப் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். அதை சம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்ச ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா தான் கம்பைன் ஷேப்போட ஏரியா தெரியும். அதனால் என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக நீங்கள் ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் மெமரி பண்ணணும். நான் ஈஸியாக தான் 2 ஷேப் கம்பைன் பண்ணி ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.